நான் 1, 2 மாசம் என்னோட இன்சூரன்ஸ் பாலிசிக்கு காசு கட்டாம இருந்தா கூட என்னோட இன்சூரன்ஸ் வந்து லெப்ஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நெறைய பேர் என்ட்ட கேட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 30 நாள் 30 இன்சூரன்ஸ் ஃபேக்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா வந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. உண்மதாங்க. எல்லா இன்சூரன்ஸ் பாலிசிக்கும், எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நீங்க வந்து ஒரு பாலிசி எடுக்க போறீங்கன்னா, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரேஸ் பீரியட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. அந்த கிரேஸ் பீரியட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா பாலிசிக்குமே வந்து இத்தனை நாளுக்குள்ள வந்து நீங்க காசு கட்டிறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அத தாண்டி வந்து நீங்க காசு கட்டாம இருந்தீங்கன்னா, உங்க பாலிசி வந்து லெப்ஸ் ஆவறதுக்கும், எக்ஸ்பயர் ஆவறதுக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்குங்க எவ்ரி மந்த் இல்ல எவ்ரி 2 மந்த்ஸ் வந்து உங்க பாலிசி வந்து ஆக்டிவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்க வந்து காசு கட்டுற ஒரு நபரா இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து உங்க பேங்க்ல வந்து டிடக்ட் பண்ணாம இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கிறதுக்கு மாசம் மாசங்க உங்க பேங்க்ல இருந்து இந்த ஒரு காசு வந்து டிடக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களோட கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆனாலும் இல்ல உங்க பேங்க் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருந்தாலும் இந்த காசு வந்து டிடக்ட் பண்ணாம உங்க பாலிசி வந்து மிஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் என்னோட கிளைண்ட்ஸுக்குமேங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால தான் என்னோட அனுபவத்தில் வந்து நான் சொல்றேன். ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள நிறைய பேருக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அன்பியும் பகிர்வோம், அறிவியும் பகிர்வோம். நன்றி.